இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். அதனால் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இன்றைக்கி இந்த காணொலியினுடைய தம்ப்நெயில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம் என்று சொல்லி. எஸ், இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு தான் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாமல் ஒரு சின்ன காணொலியாக நான் இதை பதிவு செய்ய முற்பட்டு இருக்கிறேன். அதாவது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் அன்றாட பழக்க வழக்கங்கள் என்ற தலையங்கத்தின் கீழாக தான் இன்றைக்கி நம்ம காணொலியை பார்க்க போகிறோம். ஆனால் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி என்னென்னா, வசனத்தை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியை நம்ம எப்படி துக்கப்படுத்த முடியும், அது குறித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த கேள்வியை நம்ம எடுத்துக்கிட்டு பேசுகிறோம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியுமா, அப்படி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கா என்று நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் தான். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த வசனம் உங்களுக்கு படித்தோன்னு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாகவே இது உங்களுக்கு அதிகமாக பரிச்சயமான ஒரு வசனம் தான். அப்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்மால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும். அதனால்தான் வேதம் இவ்வாறு வசனத்தின் மூலமாக நம்மை எச்சரிக்கிறது. எப்படி நாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும்? நம்முடைய பாவமான நடத்தை, கீழ்ப்படியாமை, இரக்கமற்ற செயல்கள் மூலம் தேவனுடைய ஆவியை நம்ம என்ன பண்ண முடியும்? துக்கப்படுத்த முடியும். இவ்வகையான கிரியைகள் அவருடனான நம்முடைய உறவை சேதப்படுத்துகிறதா இருக்கிறது. இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு? சரி, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் ஒரு சில அன்றாட பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவதாக, மிக சாதாரணமாக பொய் பேசுவது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ இதெல்லாம் இதில் ஒரு பெரிய மேட்ரே இல்லை, இதில் என்ன இருக்குது, இதனால் அவங்களுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, நமக்கும் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்ற காரணத்தினாலேயே மிக சாதாரணமாக வாயை திறந்தால் சிலர் தொட்டதுக்கெல்லாம் போய் பேசுவாங்க, ரொம்ப இயல்பாக பேசுவாங்க. ஸோ இந்த வகையான ஒரு கிரியைகள். அடுத்து ஆபாசமாக பேசுவது, அசிங்கமாக பேசுவது, மற்றவர்களை பாருங்கள் ஆவிக்குரிய ரீதியில் வசனத்தின்படி அவங்களை ஊக்குவித்து நடத்துவதற்கு பதிலாக அவர்களை மட்டுப்படுத்தி பேசுவது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம்தான். குறிப்பாக பாருங்கள், வாயை திறந்தால் சிலர் சினிமா பாடல்கள் பாடிக்கிட்டே இருப்பாங்க. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வைத்துக்கொண்டு சினிமா பாடலை பாடிக்கிட்டே இருப்பாங்க. துதிப்பதற்கு பதிலாக நான் சொல்லுகிறேன், தேவஜனம் துதிப்பதற்காகவே உண்டாக்கப்பட்ட ஒரு ஜனம் இல்லைங்களா? அப்போது துதிப்பதற்கு பதிலாக இப்படி சினிமா பாடல்களை முணுமுணுத்து கொண்டே இருப்பது, அப்புறம் அதை பற்றின காரியங்களையே பேசி கொண்டு இருப்பது, அதையே ஷேர் பண்ணுவது, இது மாதிரிலாம் காரியம் இருக்குது. அது எல்லாத்த விட மற்றவர்கள் இப்போது இந்த மாதிரி இல்லாமல் மற்றவர்கள் ஆண்டவருக்கு விருப்பமாக பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தும் விதமாக எந்த நேரமும் துதி பாடல் பாடிக்கிட்டு இருப்பாங்க. வீடுகள்லேயும் சரி, வாகனங்கள் ஓட்டும் அப்படி இருப்பாங்க. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க. அபிஷேகத்தினால் நிறையப்பட்ட சில கிரியைகள் செய்கிறவர்களாக இருப்பாங்க. வார்த்தையினால் மாத்திரமல்ல, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. கர்த்தர் விசுவாசிகளுக்கு கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தமாக அவங்க உண்மையிலே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய கிரியைகளை பார்த்து இவங்க அவங்கள மட்டுப்படுத்தி பேசுறது, அந்த அபிஷேகத்தை குறித்து இவங்க மட்டுப்படுத்தி பேசுவது, இதெல்லாம் ஆவியானவரை பார்த்திங்கன்னா துக்கப்படுத்தும். எஸ், நான் ஒற்றுக்கொள்ளுகிறேன் ஒரு விஷயத்தை, இப்படி டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி சில பேர் இருக்காங்க. நான் அதை மறுக்க மாட்டேன். ஆவிக்குரிய அபிஷேகத்தை பற்றி கேள்விப்பட்டு அதை நாமளும் என்ன பண்ணலாம்,
பிரயோகப்படுத்தலான்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறவங்க இருக்காங்க. வினோதமான சத்தங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இதுதான் வந்து நவமான பாஷைகள் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. நான் ஒற்றுக்கொள்ளுகிறேன். காப்பி கேட் மாதிரி அதை பண்ணுறவங்க இருக்காங்க. அண்ட் வந்து அந்தரங்கமான வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா மாயமாலமாக இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் வெளியரங்கமாக பார்த்திங்கன்னா ரொம்ப மாயமாலம் பண்ணிக்கிட்டு சில வேலைகள்லாம் செய்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஆனால் எல்லாரையும் நம்ம வந்து ஒரே லிஸ்ட்டில் வச்சு அவங்கள மட்டுப்படுத்தி பேசுகிறது, எங்களுக்கு தெரியும் எல்லா ஆளுமே எப்படி தான் சொல்லி நான் பேசுவது யாரை குறித்து தெரியுங்களாங்க? விசுவாசிகளை குறித்து தான். புறஜாதி மக்கள் இல்லை, விசுவாசிகளே இப்படி இருப்பது, பேசுவது, மட்டுப்படுத்தி பேசுவது, அபிஷேகத்தை குறித்து மட்டுப்படுத்தி பேசுவது ஆவியானவரை துக்கப்படுத்தும். இது வந்து ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ நான் இதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் அவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக மற்றவர்கள் மேல் மனக்கசப்பு, வெறுப்புணர்வு வைத்து கொண்டே இருப்பது கடைசி வரைக்கும். அப்புறம் பொறாமை, பார்க்குறவங்க மேலெல்லாம் பொறாமப்படுறது, அடுத்தவர்களோட லைஃப்பை பார்த்து பொறாமப்படுறது, கர்த்தர் அவர்களுக்கு செய்த கிருபைகளை கூட நம்ம பார்த்து பொறாமப்படுறது, இதெல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்தும், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும். எதுக்கு எடுத்தாலும் பாருங்கள், கோபப்படுவது, ஆத்திரப்பட்டு பேசுவது, முறுமுறுத்துக்கிட்டே இருப்பது, மன்னிக்காமல் கடைசி வரைக்கும் வைராகியம் வைத்திருத்தல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற காரியம்தான். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம இயல்பாக செய்யக்கூடியவை. இப்போ ஸோ நம்ம டெய்லி லைஃப் ரொட்டீனில் நம்ம எப்படியெல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும் தான் அந்த பிரதர் கேட்ட கேள்விக்கு நம்ம விடையை பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவதாக விசுவாசிகளுடைய சச்சரவு செய்தல். எதை குறித்தாவது, ஒரு வெளிப்பாடை குறித்தாவது, இல்லை உங்களுடைய பார்வை ஆவிக்குரிய ரீதியில் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய வெளிப்பாடு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை குறித்து ஒரு சச்சரவு, இதை நீங்கள் செய்யலாமா, இப்படி தான் பைபிளில் போட்டிருக்கா, அப்படி தான், எனி டைமும் வந்து சச்சரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து அவருடைய நேச்சருக்கு விரோதமாக இருக்கும். அவர் வந்து ஒரு ஜென்டல் ஸ்பிரிட், ஆவியானவர் வந்து ஒரு ஜென்டல் ஸ்பிரிட். ஸோ இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். சபைகளிலும் மற்றவர்களுடைய வாழ்விலும் கூட பாருங்கள், பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்தும். அப்புறம் பாருங்கள், ஒழுக்கக்கேடான நடத்தை, பாலியல் ஒழுக்கக்கேடு. உங்களுக்கு நான் எதை குறித்து பேசுகிறேன்னு தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் பேராசை கொண்டு ஆகாத காரியங்களிலெல்லாம் ஈடுபடுவது, இதெல்லாம் நிச்சயமாகவே வந்து ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம்தான். பரிசுத்த ஆவியை வந்து துக்கப்படுத்துகிற ஒரு காரியம்தான். அப்புறம் பாருங்கள், எல்லா காரியங்களிலும் பாருங்கள் சுத்தம் இருக்காது. நான் சுத்தம்னு சொல்கிறது சுத்தமே, நம்மளை சுத்தமாக வைத்துக்கொள்கிறதும், நம்ம இருக்கிற இடங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளும், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம்தான். அது நிச்சயமான பல பேர் இதை குறித்து சொல்லுகிறது இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் நன்றி உணர்வு இல்லாமல் இருப்பது, அந்த உணர்வே இல்லாமல் இருப்பது, அது வந்து ஆவியானவரை துக்கப்படுத்தும். அப்போது கர்த்தரோட கிருபை இல்லாமல் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலை, அதுக்கான நன்றி உணர்வே உங்கள் வாயை திறந்தால் ஸ்தோத்தரிப்பதில்லை, இதெல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம்தான். எல்லாம் தன்னாலே ஆனா மாதிரியும், எல்லாம் இயல்பாக இல்லைனா ஆனா மாதிரியும் நம்ம எடுத்துக்கிறது நிச்சயமாகவே தவறு. தேவனுடைய சித்தம் இல்லாமல் எல்லா நல்ல காரியங்களும் நல்ல ஈவுகளும் ஜோதியின் பிதாவின் இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு, அந்த பரிசுத்த பர்வதத்திலிருந்து தான் நம்மளுக்கு இறங்கி வந்தாகணும் எந்த ஹெல்ப்பும். ஸோ அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி மறக்கிற போது ஆவியானவரை அது துக்கப்படுத்துகிற காரியமாக தான் இருக்கும் அன்றாட வாழ்வில். அப்புறம் பார்த்திங்கன்னா இயல்பாக நம்மளுடைய சுபாவ குணம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சத்தனமாக இருக்கும், எல்லாத்துலேயும் கஞ்சத்தனம் இருக்கும். சிலருக்கு பணவெறி, இதன் மூலமாக பணவெறி ஏற்பட்டு இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம்தான் அன்றாட வாழ்க்கையில். ஸோ இல்லதை இல்லதென்போம், உள்ளதை உள்ளதென்போம், இல்லைனா இல்லை, ஆமானா ஆமான்னு சொல்லும்.
சிலர் வந்து கஞ்சத்தனத்தினால சில மாற்றங்கள் எல்லாம் செய்து பொய் பேசவோ இல்லை அதை பதுக்கி வைப்பதோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த சுபாவ குணம் மாறாமல் இருப்பதும் அது குறித்த செயல்களில் ஈடுபடுவதும் கூட ஆவியானவரை துக்கப்படுத்தும். பரிசுத்தத்தில் வாழ பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதலை புறக்கணிப்பது. இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்தமுள்ள ஆவி, அந்த உணர்வுள்ள ஆவியானவர் நம்மளை பரிசுத்தத்துக்கு ஏதுவாக தான் நடத்த முற்படுவார். அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அசட்டை பண்ணுவோம், அவாய்ட் பண்ணுவோம், புறக்கணிப்போம். இந்த மாதிரியான இடங்களிலே இது சரியில்லை, இதை நீ இப்படி செய்யக்கூடாது என்ற ஆவியானவர் அதை நம்மளுக்கு ஊந்துதல் கொடுக்கும்பொழுது அதை புறக்கணித்து உலகத்தில் இதெல்லாம் சரிதான், உலக மக்களோடு நான் இசைந்திருக்கிறேன், இதை நான் செய்யலைன்னா உலக மக்கள் என்னை வந்து எப்படி பார்ப்பாங்கன்ற காரணத்திற்காக நம்ம செய்கிற சில காரியங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்தும். அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பிகாஸ் அவாய்ட் பண்ணுறதன் மூலயமா என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஆளை நிச்சயம் இப்போ நாம் கூட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளாக எடுத்துக்கிட்டோம், வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கும். ஒரு ஆளை அவாய்ட் பண்ணும்போது அந்த 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 பர்சனோட உள்ள எப்படி இருக்கும்? அந்த பர்சன் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்ன ஃபீல் பண்ணுவாங்க? நம்மளை வாலண்டியராக அவாய்ட் பண்ணுறாங்கன்றது அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி தானே பரிசுத்த ஆவியை நீங்கள் இதை செய்யாதேன்னு அவர் ஊந்துதல் கொடுக்கும்போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது நிச்சயமாகவே டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த அவாய்ட் பண்ணுறது மூலயமாவே நீங்கள் துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீங்க. இப்போ உனக்கு நேரம் கிடச்சிருக்கே, இப்போ நீ பைபிள் எடுத்து வாசினும் போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணும்பொழுது, இப்போ நீ நல்லா துதிக்கலாமே அப்படின்னும் போது இல்லை அப்படி நான் துதிக்க மாட்டேன்னும் போது, ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும் போது இதுக்கு பதிலாக நான் இதை செஞ்சிடறேன், அதுக்கு பதிலாக நான் அதை செஞ்சிடறேன், நீங்களே அவருக்கு ஐடியா கொடுத்து அவாய்ட் பண்ணும்பொழுது இது எல்லாமே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும். ரொம்ப இயல்பான தமிழில் இயல்பான காரியங்களை வைத்து தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். 1-2 காரியம் நம்ம ஃபெயில் ஆகலாம், பட் ஆனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஸோ வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உலக சிற்றின்பங்களில் ஈடுபடுவது. உலக சிற்றின்பங்கள்லாம் என்ன? ஒரு கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே நான் வந்து ரீல்ஸ் பார்ப்பேன், நான் வந்து ஷார்ட்ஸ் பார்ப்பேன், இல்லைனா வந்து இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நான் ஈடுபடுவேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் யாரையும் கண்டம் பண்ணல. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நாளடைவில் இதோடு கூட நம்ம ஒன்றிடும் போது இன்றைக்கி கொடுத்த அந்த 5 to 10 மினிட்ஸ்ன்றது நாளைக்கு அது அரை ஊர் 1 ஊர் அப்படி போயிடும். அப்போ நம்ம ஆவியானவர் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறவர்களாக தானே மாறிடுவோம். அந்த டைமை நம்ம தேவனோடு செலவு பண்ணலாம் இல்லையா? அதை நம்ம வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் நேரத்தை திருடுகிறதுக்கு நம்ம உத்தரவாதம் அவனுக்கு கொடுப்பதனால என்ன ஆகிடுது? பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்துகிற காரியங்களில் ஒன்றாக இதுவும் அமைந்து விடுகிறது. ஸோ இந்த மாதிரியான இன்னும் நிறைய இருக்குது. பட் ஆனால் அதை டீட்டெயில்டாக நான் பேசணுன்னா ஒரு பெரிய வீடியோ தான் போடணும். நிச்சயமாக தேவனுக்கு சித்தமானால் இதை குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக கூட பேச முடியும். பிகாஸ் ஒவ்வொரு வசனங்களை கோடிட்டு நம்ம காட்டணும் இல்லைங்களா? அபிஷேகத்தை குறித்து நீங்கள் மட்டுப்படுத்தி பேசுவது என்றாலே அந்த தலையங்கத்தை குறித்தே நம்ம பேச முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம டச் பண்ணிட்டு தான் போக முடியுது. ஸோ இந்த மாதிரியான அன்றாட பழக்க வழக்கங்கள் எல்லாம் அன்பு, சமாதானம், பரிசுத்தம் போன்ற ஆவியின் இயல்புக்கு எதிராக நாம் செயல்படுவதை தான் குறிக்கிறது. அப்போ இது நிச்சயமாக பரிசுத்த ஆவி துக்கப்படுத்துகிற காரியம்தான். இது நாளடைவில் பார்த்திங்கன்னா விசுவாசிக்கும் தேவனுக்கும் இடையிலான நெருக்கமான தொடர்பை சீர்குலைத்து தகப்பன் மகன் என்ற உறவை அல்லது தகப்பன் மகள் என்ற உறவில் உள்ள அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நீக்குகிறதாய் மாறிவிடுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? இறுதியில் என்ன ஆகிடுது? பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தை முற்றிலுமாக உடைக்கிறதாக இந்த அன்றாட காரியங்கள் எல்லாம் நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். முற்றிலுமாகவே அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்குள்ள ஒரு ஐக்கியமும் இருக்காது, ஆவியான ஒரு உணர்த்துதல் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. சும்மா ஜடம் மாதிரி இருப்போம். ஒரு கிறிஸ்துவன் ஜடம் மாதிரி இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போது இது வந்து என்ன மிக ஆபத்தான ஒரு காரியம். காது இருக்குது, என்னால் கேட்க முடியல, கண் இருக்குது, என்னால் பார்க்க முடியல, வாய் நாவெல்லாம் எனக்கு நல்லா இருக்குது, என்னால் பேச முடியலன்னா என்ன எடுத்துங்க? அதுதான் ஜடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ் வார்த்தைகளில். அப்போ அப்படி ஆவியானவர் இருந்தும்
ஒரு கட்டத்தில் நம்ம எப்படி போயிடுவோம், எப்படி மாறிவிடுவோம். இது ரொம்ப ஆபத்து, நிச்சயமாகவே ஆபத்து. எனவே ஏன்னா ஒரு பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாருங்க. அவர் அந்த காரியத்தை செய்யாமல் இல்லை, ஒரு காலகட்டங்களில் அமைதியாக நாமளே அவரை உட்கார வச்சிடுறோம். ஓகே புரியுது, நீங்கள் அவாய்ட் பண்ணுற அழுதுனாலேயே என்ன பண்ணிடுறோம், அவரை உட்கார வச்சிடும். இது மிக ஆபத்தான ஒரு காரியம். எனவே நிச்சயம் இதற்கு இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் எப்படி நாம் பண்ண முடியும்? பயப்படாதீங்க. வசனமும் நமக்கு என்ன சொல்லிடும், ஒவ்வொரு இடத்துலையும் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, பயப்படாதேன்னு தான் சொல்லுவார். அப்போது நிச்சயம் நமக்கு மனம் திரும்புதல் அவசியம். 1 யோவான் 1:7-9 அறிக்கையிட்டு, பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு முழுமையான முற்றுதலுமான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். இதில் ஒரு விஷயம் இருக்குது, இப்படி இந்த பழக்க வழக்கங்களில் ஈடுபடும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகிடுவாரா, நம்மளை விட்டு போயிடுவாரா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. பிகாஸ் அப்படி ஒரு வசன ஆதாரங்கள் இல்லை. ஆனால் சைலண்ட் பண்ண வச்சிட முடியும். அதுக்கு நாம் தான் காரணம் இல்லைங்களா? அந்த என்ன பண்ணிடுறோம், அவரை இழக்கலை, அவரோட உறவில் உள்ள ஐக்கியத்தை நாம் உடைக்கிறோம். இது போதுமே, பிசாசானவனுக்கு எல்லா வேலையும் திட்டமிட்டு கரெக்டாக செய்துருவோம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப உங்களுக்கு புரிகிற விதமாக ஒரு சின்ன காணொலியாக தான் நான் இதை பதிவிடுகிறேன். அப்போது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் இந்த அன்றாட பழக்க வழக்கங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள அந்த தொடர்பு, ஐக்கியம், உறவு எல்லாத்தையும் உடைக்கிறதா மாறிவிடும். அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, எபேசியர் 4:30 இங்கே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த பிரதருக்கு நான் இந்த காணொலி மூலயமா இந்த பதிலை பதிவு செய்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை வெகு விரைவில் சிந்திக்க ஆசையாக இருக்கிறேன், வாஞ்சியாக இருக்கிறேன். நீங்களும் எங்களுடைய சேனலுக்காக, அப்புறம் இந்த சின்ன ஊழியம், கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த குட்டி ஊழியத்துக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபித்து கொள்ளுங்கள். எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அதெல்லாம் கர்த்தரோட வருகை சமீபமாக இருக்கிறது, ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அதுக்காக எல்லாம் உலகத்தின் தேசத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், மக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் வரக்கூடிய அரசியல் திருப்பங்கள் எல்லாம் இருக்கிறது, அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நன்றி. கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபையை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மிக விரைவில் வருகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற நாம் யாவரும், அவருடைய வருகையை எதிர்நோக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமென்.